மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் மறுவரையறை விவாதத்தின் போது நாடாளுமன்றத்தில் பேசிய ராகுல் காந்தி 16 என்ற எண்ணை சுட்டிக்காட்டி பேசினாரு. அவரு அந்த எண்ணை சுட்டிக்காட்டி பேசியதற்கான காரணம் என்னன்றதை அந்த வீடியோல பார்க்கலாம். தொகுதி மறுவரையறை தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்துல நடைபெற்று வருது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசினாரு. அப்போ நேத்து நான் பிரதமர் பேசுவதை பார்த்துட்டு இருந்தேன். அவரு ரொம்பவே சோர்வாகவும் உடைந்த மனநிலையிலும் காணப்பட்டாரு. அவருடைய பேச்சுல எந்த ஒரு ஈர்ப்புமே உருவாகல. அவர் பேசியதிலிருந்தே இந்த மசோதாவை நிறைவேற்ற முயன்றது தவறுதான்றத அவரு தெளிவா உணர்ந்திருக்காருன்றது தெரிந்தது. ஏன்னா இதை அனைவருமே எதிர்ப்பார்கள் அப்படின்றதும் அவர்களுக்கு தெரியும். அவரை பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட போன் எடுத்து பார்த்தேன். அதுல ஏப்ரல் 16ஆம் தேதி அப்படின்றதும் இருந்தது. அதை நான் கவனிச்சேன். அந்த 16 என்ற எண்ணில தான் முழு புதிருமே ஒளிஞ்சிருக்குது. எல்லாமுமே அந்த 16ன்ற நம்பர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க, 16ன்றதை ஏன் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு அப்படின்னு. ராகுல் காந்தி 16ன்ற எண்ணை ஏன் சுட்டிக்காட்டி பேசினாரு, அந்த 16ன்ற எண்ணில என்ன இருக்கு அப்படின்றத தேடி பார்த்தோம்னா முக்கியமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அது என்னன்றதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அதாவது ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டது டிசம்பர் 16ஆம் தேதி தான். இதற்கு முன்பாக பல்வேறு தொழிலதிபர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாயை கடனை மோடி தள்ளுபடி செஞ்சுட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி தொடர்ந்து வச்சுக்கிட்டு வராரு. அதே போல பாஜக கிட்ட 240 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருப்பது சந்திரபாபு நாயுடுனுடைய தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த 16 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். இவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா பாஜக ஆட்சி கவிழ்ந்து விடும் சூழலும் இருக்குது. எனவேதான் 16ன்ற எண்ணை பார்த்தாலே மோடிக்கு பயம் ஏற்படுகிறது அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறதா சொல்றாங்க.